என்ன ஆச்சு? தண்ணி இல்லாமல் எதுவும் வாங்கிது போல். அப்புறம் சின்ன சின்ன கப்பு. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன். தெரிஞ்சு இப்போ தான் நடக்குது. டயர் வெடிச்சிருக்கு, உள்ள நெருப்படுத்திச்சு இருக்குது. எவ்வளோ ஆக்சிடென்ட்டு சாஞ்சிட்டு இருக்குது. இந்த பொட்டி கடையை இங்கேருந்து சாஞ்சு போயிடுது. நம்மளும் இருந்தால் போயிட்டு போகிறானுங்க. இதுதான் வண்டி. ஃப்ரண்ட்டில் சும்மா அப்பளம் மாதிரி நொறுங்கிட்டு இருக்கு. போகலாம். சரி, எவ்வளோ நாயும் செத்து போய்க்க தெரியுமாங்க வரும்போது போயிருப்பேன். இங்கே பாருங்களேன். ஹாய் நண்பாஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங் அண்ட் குட் ஈவினிங். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நண்பன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் கோகுல் சக்தி. நம்ம இப்போ வந்து குஜராத்தோட vlog நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மகாராஷ்டிராலேருந்து நம்ம குஜராத்துக்கு வந்து, குஜராத்லேருந்து இப்போ நம்ம வந்து போக போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். குஜராத்தில் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டான பிளேஸான அந்த ராணிகாவை வந்து நம்மளால் பார்க்க முடியல. நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே அந்த ரோடு க்ளோஸ் ஆனதுனால நம்மளால் போக முடியல. சரி, இருந்தாலும் நம்ம போய்டுவோம். இருந்தாலும் நம்ம வந்து எப்படின்னா அப்படி போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்திங்கன்னா மண் வர ஃபுல்லாக மண்ணாக இருக்கிறதுனால வண்டி போக முடியல. அட்லீஸ்ட் ரோடு டேமேஜ் ஆயிருந்தால் கூட நம்ம எப்படியா போயிருக்கலாம். பட் மண் அதிகமாக இருக்கிறதுனால வண்டி வந்து போக முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சுற்றி போனோன்றாங்க. நம்ம சுற்றி போனோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 80 to 90 கிலோமீட்டர் நம்ம சுற்றின்னு போனோம். அதுக்குள்ளே வந்து அங்கே வந்து க்ளோஸே பண்ணிவிடுவாங்க. ஏன்னா 7 o'clock லாஸ்ட்டு. நாங்கள் வந்து கரெக்டாக அங்கே போகும்போதே வந்து 6 o'clock ஆகிடுச்சு. அதனால வந்து நம்ம போகிறதுக்குள்ளேயே அது க்ளோஸ் ஆகிட்டு இருக்கோம். நம்மளால் வந்து அதை பார்த்துருக்க முடியாது. அதனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். நான் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நான் தங்கினது. இங்கே பாருங்கள், பேக்கில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே தான் நான் வந்து தங்கினது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. இங்கே தான் வந்து நான் சாப்பிட்டது. இங்கே பார்த்தீங்கன்னா போவா அப்படியே சொல்லி கொடுவாங்க. அதுதான் வீட்டில் வந்து இந்த அவுல் இருக்கலாம், அவுலெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிட்றது. அதான் இங்கே தான் சாப்பிட்டு 30 ரூபா. ஆனால் இங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்களேன், இங்கே சுற்றி பாருங்களேன். அங்கே பங்க் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மாடுங்கள்லாம், இங்கே இருக்கிற இந்த சின்ன குருவிங்கள் வந்து இது கூட எவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சத்தம் வந்து நம்மளுக்கு காலைல கரெக்டாக ஒரு 6 o'clock வந்து எல்லா பக்கம் வந்து கோழி தான் நம்மளை எழுப்போம். ஆனால் இந்த இடத்துல வந்து குருவி சவுண்டுங்க வந்து காலையே தச்சுமே அதோட சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது இல்லாமல் இப்போ தான் வந்து வெயிலே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ நம்ம வந்து ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே எனக்கு வந்து இங்கேருந்து விட்டு போக மனசே இல்லை. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். இங்கே இருக்கிற இந்த மாடும் சரி, நம்பூர் மாடு மாதிரி இதெல்லாம் பார்க்குறதுக்கு சாதுவாக இருக்காது. பார்க்குறதுக்கு குட்டியில் பார்த்திங்கன்னா இது இப்படி இருக்குது. ஆனால் பெருசாச்சுன்னா கும்பெல்லாம் பயங்கரம் பெருசாச்சுன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்குது. சரி, ரொம்பவே வைலண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி மாடுங்கள்லாம். குட்டியில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய காதலை வச்சு நம்ம பேக்கில் வச்சுருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாடி. வரட்டா சொல்லி இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருக்கும் மாடு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்படி ஆகும். ரெண்டாவது இப்படி ஆகும். இது பாருங்கள், நம்ம கிட்டியாக வராமல் போகிறது. ஆனால் இதுக்கு மேலேயும் இந்த கொம்பெல்லாம் பெருசாச்சுன்னு இந்த பாகுபலியில் நான் பார்த்துருப்போம்ல மாடு, அந்த மாதிரி மாடுங்க எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தான் இல்லைன்னா குஜராத்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா அது பாகுபலியில் பார்த்த மாடுங்கள்லாம் இங்கே நீங்கள் ரியலாகவே பார்க்கலாம். அது நான் உங்களுக்கு போகும்போது எங்கன்னா ஒரு பக்கம் நான் காட்டுறேன். சரி, ஓகே நண்பாஸ், நம்ம இப்போ வந்து ராஜஸ்தானுக்கு போகிற டைமு கரெக்டாக 400 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரி வாங்க, இந்த ராஜஸ்தானோட ட்ராவல் எப்படி இருக்கோன்றதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பாஸ், இப்போ நம்ம கிளம்பலாம். நான் சொன்னல இதுதான் அந்த ஹோட்டல். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு வில்லேஜ் செட்டப்பில் நல்லாயிருக்கு. இதுக்குள்ளே ஃபுல்லாகவே குருவிங்கெல்லாம் இருக்குது. ஓகே, நம்ம போகலாம். மாடு நம்மளுக்காக வழி அனுப்புறதுக்கு இங்கே வெயிட் பண்ணியாக இருக்குது. மார்க்கெட்டை நம்ம ஒரு வாய் சொல்லிட்டு கிளம்பலாம். மாடு வர மாடு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு. வாய்க்கு பயந்து விட்டாய். இது நம்மளை பார்த்து பயப்படுவோம் எப்பவுமே. இந்த மாடு நம்ம கிட்ட வந்தாலே பயப்படும். ஓகே மாடு வர. ஐயோ இங்கே பாருங்கள், இந்த மண்டலம்லாம் கொஞ்சம் அப்படி போனாவே போதும், வண்டி அப்படியே சறுக்காது. மண்ணில்லான்னு பார்த்தா இங்கே இவ்வளோ மண்ணுக்குது. ராஜஸ்தானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் மண்ணு கூட இருக்குது. ஓகே நண்பாஸ், நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளமாக வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. பட் ஓகே,
நம்ம போனதில் இப்போ நம்ம போகிறது தான் வந்து கொஞ்சம் சுற்றி பார்க்குறதா கொஞ்சம் ரொம்பவே லாங்கு. இதுக்கு முன்னாடி போனது எல்லாமே ஒரு 1000 கிலோமீட்டரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்போ போக வேண்டியது பார்த்திங்கன்னா 2000 கிலோமீட்டர், ஒரே ஒரு ஊர், அதுதான் இந்த ராஜஸ்தான். ஏன்னா ராஜஸ்தான் வந்து ரொம்ப பெரிய ஸ்டேட்டு, அதனால அதில் கொஞ்சம் சுற்றி பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். அது இல்லாமல் எல்லாம் வந்து ரொம்ப லாங்கில் இருக்குது. நம்ம வந்து சென்ட்ரல்லேருந்து இறங்கி பார்க்குறது வேறு. எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பஸ்லேருந்து இறங்கி பார்க்குறது வேறு, ஸ்ட்ரைட்டாக அங்கே ராஜஸ்தான் இது பஸ்ஸோட ட்ரெயின்லேருந்து அங்கேருந்து இறங்கி பார்க்குறது தானே. ஆனால் நம்ம வந்து பைக்லேருந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறோம்ல, அந்த டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப லாங்காக இருக்குது. அதனால் நம்ம வந்து இந்த ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நம்ம வரதுக்குள்ளே ஒரு 2000 கிலோமீட்டர் ராஜஸ்தானில் மட்டும் ஆயிருக்கும். ஆனால் அவ்வளோ வேலைக்கு வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் போனால் போதும். ஏன்னா நம்ம வந்து 50 தான் மெயின்டைன் பண்ணுறோம். வண்டி வந்து நார்மலான ரோட்டில் போச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் இதே வண்டி எதனா கொஞ்சம் அங்கங்கே பள்ளம் கல்லுங்க இந்த மாதிரி இறங்கினா தான் வண்டி பிரச்சனை. இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இது என்ன வண்டியானே தெரியல. இது என்னது இது வண்டி, எலக்ட்ரிக் வண்டியான்னு கேட்குறாங்க. அப்படின்னா என்னென்னு இந்த மாதிரி வண்டி வந்து இந்த ஊரில் பார்க்கல. அதாவது வண்டி எதனா ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது ஸ்பேர் பார்ட்ஸ் கூட கிடைக்காது போலையே. ஐயோ என்ன ஆக போதோ தெரியலையே. ஏன்னா இங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ளெண்டர், ஷைனு இந்த மாதிரி வண்டி தான். அவங்களுக்கு வந்து டியோன்னா என்ன வண்டினா தெரியல போல நிறைய பேருக்கு. நிறைய பேருக்கு வந்து டீ என்ன என்னன்னு தெரியல. டீ காஃபி எல்லாம் அதிகமாக அவங்க என்ன சொன்ன சாயன்னு சொன்னதான் தெரியுது நிறைய பேருக்கு. தடுத்து டீ என்ன தெரிய மாட்டோம் நிறைய பேருக்கு. நம்மளும் சரி ஹிந்தியும் இங்கிலீஷும் கலந்து பேசி அவங்களுக்கு மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தா நிறைய பேருக்கு அதே வந்து வரமாட்டேந்து. எப்படியோ பேசி கலந்து அவங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறதுக்குள்ள ஐயோ யார் சொல்லுங்க. சாப்பாட்டுக்கே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து காலைல 10-11 மணி மேலே தான் நம்ம வந்து இது சாப்பிட்றோம். அது வந்து ஏதோ வந்து இந்த என்னது ஃபாஸ்ட் ஃபுட்டு, நொறுக்கி தீனி இந்த மாதிரி தான் சாப்பிட்டு வந்து வயிறு ரொம்ப வேண்டியதாக இருக்குது. சாப்பாடு சாப்பிட முடியலையே, ரைஸ் சாப்பிட முடியலையே, என்ன பண்ணுறது. இது ரைஸும் குழம்பும் நம்மளால சாப்பிட முடியல. அந்த மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. இனிமேல் ட்ராவலிங்கில் வந்து நம்ம பிடிச்சதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. வழி இல்லை. ஏன்னா அது சாப்பிட்டு தான் வந்து நம்மளோட வயிறு ரொம்ப முடியும். நம்மளுக்கு பிடிச்சது நம்மளுக்கு கிடைக்காது இந்த இடத்துல. அவ்வளோதான். சரி போகலாம். கரெக்டாக நம்ம நாளைக்கு ராஜஸ்தானில் இருந்துருவோம். நம்ம வந்து 400 கிலோமீட்டர் ஒரு நாள் அசால்ட்டாக தாண்டிடலாம், பிரச்சனையே இல்லை. நாளைக்குலேருந்து ராஜஸ்தானை எதிர்பார்க்கலாம். ஆனால் ரொம்ப ஹாட்டான சிட்டி. கரெக்டான நம்ம போகிற டைம் வந்து ரொம்ப சம்மராக இல்லாதனால ஓகே. ஏன்னா ரொம்பவே ஹாட்டான சிட்டி இருந்தால் ராஜஸ்தான் தான். வெயில் டைம்லலாம் கண்டிப்பாக பயங்கரமாக அது என்ன தெரியுமா பிரச்சனைன்னா, நம்மளால சுற்ற முடியும் ஏதோ வெயில தண்ணி கொடுத்து. பட் நார்மலாக வண்டி ஓட்டின்னு போனாவே சூடாகும். இது இல்லாமல் அந்த ஹீட்டுக்கு நம்ம வண்டி எடுத்துன்னு போய் அந்த ஹீட்டில் நம்ம வண்டி ஓட்டினா கண்டிப்பாக வண்டி பயங்கரமான பிரச்சனைக்கு வந்துடும். சரி, கண்டிப்பாக வரும். எதனா ஸ்பேர் பார்ட் போகிறதோ, ஏன்னா ஹீட்டுக்கு வந்து அதிக பிரச்சனை வரும். வண்டி வேறு இப்படி ஆடுது. ஏர் வேறு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏர் அடிக்கலான்னு பார்த்தா ஏர் பக்கம் ஒருத்தர் நிற்க மாட்டேன்றாங்க. இல்லைன்னா அங்கே கேட்டால் அது யாரும் ஆனும் பண்ண மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறாங்களோ தெரியாது. இல்லை அட்லீஸ்ட் நம்மளால அடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது. வண்டி ரொம்ப ஆடுது. ஏர் ப்ராப்ளமா இல்லை அங்கே ஏதோ கல்லில் எங்கன்னா நம்ம இறக்கிருப்போம்ல அது நம்ம. அதாவது அந்த ஒயிட் டெசர்ட்லேருந்து ஹைவேக்கு வரதுக்கே பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் நம்ம வந்தால அங்கெல்லாம் கல்லுங்க வர இருந்துச்சுல, அந்த இடத்துல எங்கே ஒரு பக்கம் ஜர்க்காக அடிக்குது போல். அதனால பேக்கில் இருக்கிற அதன் வரும், அது பேரே வாயில் வர மாட்டேங்குது. அந்த இது போயிருந்தால் மட்டும்தான் பேக்கில் வந்து அப்படி ஆடும். அது சேஞ்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா டயரெல்லாம் ஃபுல்லாக கழட்டி ஆயில் சீல் ஓப்பன் பண்ணி அது ஐயோ வாயில் வர மாட்டேங்குது. அது ரவுண்ட் ஒன்று இருக்கும், அது சக்கரம் மாதிரி ஒன்று இருக்கும், அது பேரே வரமாட்டேன். அது போட்டு வந்து அடித்து அப்புறம் தான் நம்ம வந்து நிற்கணும். ஏன்னா அது இம்பார்ட்டண்ட்டாக வண்டி வந்து ஆடுதுன்னா அது ஒன்று தான் போயிருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுவோம். எதுக்கும் என்கிட்ட அது நான் அப்படி வச்சுருக்கேன். நான் சேஃபாக இருக்கட்டும் சொல்லிட்டு ஒன்று பார்க்கலாம். அது எங்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை வருதோ அங்கே நம்ம அதை மாற்றணும். ஆனால் அது வந்து நம்ம டெல்லி வெளியே போகிற வரைக்கும் பிரச்சனை நம்மளுக்கு எதுவும் இல்லை. ஆனால் டெல்லிக்கு மேலே போகிறோம்ல, எக்ஸாம்பிள் இந்த ஜம்முவோ இல்லை லடாக்கோ இந்த பக்கம்லாம் போகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றி தான் ஆகணும். ஆனால் பார்க்கலாம். ஏன்னா அந்த பக்கம் ரோடு நல்லா இருக்காது. அதனால அந்த பக்கம் நான் இந்த மாதிரி மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப் போட்டால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சங்கு தான். அதனால பார்க்கலாம்.
ராஜஸ்தான் ஹைவேல நம்ம போயிருக்கிறோம். ஆனால் இந்த நான் போனதுல வந்து ரொம்பவே கொஞ்சம் பயமாக இருக்கிற ஹைவேனா இதுதான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் வந்து நம்மளை இடிக்கிற மாதிரியே வரானுங்க. அது எல்லாம் பெரிய பெரிய வண்டியாக இருக்குது, ரோடு இருக்குது, ஓவர்டேக் பண்ணுறதுக்கு இடமும் இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் வர மாதிரி இவ்வளோ பக்கத்தில் வரானுங்க இடிக்கிற மாதிரியே. அது வர அவங்க வர ஸ்பீடில் வந்து காதுக்கே நம்ம பறந்துடும் போல் அவ்வளோ ஸ்பீடாக வரானுங்க. இந்த ராஜஸ்தான் ரோடை கடக்கிறதுக்குள்ளே என்ன கதி ஆக போகிறோன்னு தெரில. ஆனால் கடந்துருவோம்டா, ஒரு நாள் என்னை கடந்துருவோம்டா. ஆனால் இருட்டிலலாம் கண்டிப்பாக கடக்க முடியாது, பக்கத்தில் கடந்துருவோம்டா. அப்படிதான் இருக்குது. வண்டிங்க பைக்குங்களே ஒரு வண்டி கூட இல்லை, எல்லாம் நான் மட்டும் தான் தனியாக போய்ங்கிறேன். எல்லாம் பெரிய பெரிய வண்டிங்க தான் இருக்குது. இந்த பக்கம்லாம் சிக்னலுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை, நல்லா வருது ஏர்டெல். ஆனால் இந்த பக்கம்லாம் நார்த்தில் அதிகமாக ஜியோ தாங்க சிக்னல் கொடுக்குது, ஏர்டெல்லும் கொடுக்குது. ஆனால் ஜியோ வந்து அந்த நம்ம அந்த அரியர் ஃபோட்டோலாம் போயிருந்தோம்ல, அந்த பக்கம் வந்து ஏர்டெல்லே கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம ஊரில் வந்து ஜியோவை விட ஏர்டெல் தான் நல்லா கொடுக்குது. சிக்னல் எல்லாம் பிரச்சனை இல்லை, எல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல். ரோடு க்ளோஸா, அப்போ எப்படி போகணும்? இப்படி தான் போகணும் போல. ஐயோ, ஒரே ரோடை பண்ணி விட்டாங்களா? அந்த பக்கம் ரோடு இருக்குது, இந்த பக்கம் இப்போ ரெண்டு சேர்த்து ஒரே ரோட்டில் போகிறாங்க. லொக்கேஷன் கரெக்டாக தான் போகிறோம்ல. சும்மா ஒரு செகண்டு டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கிலோமீட்டர் நம்ம சுற்றின வர மாதிரி இருக்குது. அங்கங்கே வேறு நிறைய, இது ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்ங்க, பன்னிங்க, குருவிங்க, பறவைங்க நிறைய இறந்து போய் நான் பார்த்துருக்கேன்னு. இன்னும் எவ்வளோ பார்க்கணுமோ தெரில, பாவம். யார் ரோடு போட வச்சுருக்கீங்களே? இந்த வாரத்தில் பள்ளத்தில் இருக்குனே தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போதோ தெரியல. பேட்ச் ஒர்க் கூட பண்ண போட்டுக்கிறாங்க அங்கங்கே. அவ்வளோ தூரம் இந்த மாதிரி ரோடு போடுவாங்க. அதுவும் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல தான் ரோடே கேவலமாக இருக்குது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கலாம் அந்த பிரிட்ஜு கிட்ட. ராஜஸ்தான் சின்ன வண்டி பாருங்களேன், எவ்வளோ அந்த பெரிய வண்டிக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்களேன். ஏதோ இது டாய் கார் மாதிரி இருக்குது, சின்னதாக நல்லா இருக்குதுல்ல. இவ்வளோ சின்ன இவ்வளோதான். என்னோடய கேமராவுக்கு கைக்கு வச்சா இவ்வளோதான் இருக்குது, கை அப்படி தூக்கி அப்படி வச்சிடலாம் காரு. ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ஃபேமிலி, ஒரு 4 பேர் நீட்டாக போகிற மாதிரி நல்லா இருக்குது. ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன காருங்களில் கூட ஃபேமிலி போகிறதுல அது ஒரு சந்தோஷம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பெரிய பெரிய காரில் தான் போன சந்தோஷம் இல்லை, சின்ன காரில் சின்ன இடத்துக்கு பக்கத்தில் நம்ம போகிறதுக்கு இது மாதிரி சின்ன கார் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நம்ம பக்கத்தில் வரானுங்க, எல்லாம் வண்டி இடிக்கிற மாதிரியே வராங்கண்ணா. அது வேறு, அந்த வண்டியோட டயர்களை பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது, பயமாகவும் இருக்குது. நம்ம வண்டி எப்பயுமே லெஃப்டில் போகலாம், லெஃப்ட்லும் போக மாட்டேன்றாங்க, ரைட்லும் ஒரே பக்கம் போக மாட்டேன்றாங்க. குரங்கு மாதிரி இங்கேருந்து இங்கே தாவி இருக்கிறாங்க. ஓவர்டேக் பண்ணிடலாம், வேண்டாம் ஸ்லோ போகலாம். அப்புறம் அங்கிள் லெஃப்டில் எடுத்துட்டாங்கன்னா நம்ம சட்னி ஆகிடுவோம், சாம்பார் சட்னி ஆகிடுவோம். இங்கே ஏதோ ஒரு பறவை செத்து போயிடுச்சு. ஐயோ பாவம். ஏன் இப்படி கட் பண்ண பாருங்க, ஸ்ட்ரைட்டாக போவோம். பள்ளம் இருக்கோ? இந்த இது மூணில் இருக்கிற மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது பள்ளம். மூணில் கூட இப்படி இருக்காது போல். அங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணல இவங்க. பேட்ச் ஒர்க் எல்லாம் ட்ராவலிங் டைம் இப்போப்பா. இந்த மார்ச், இந்த மாதம் அடுத்த மாதம் எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சு லீவில் இருக்கிறாங்க. இந்த 2 மாதத்துக்கு எல்லா பக்கம் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் சும்மா எல்லா பக்கம் நிரம்பி விளையும். ராஜஸ்தானுக்கு இருப்பாங்க, ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜம்முவில் இல்லை லடாக்கு, நேபாள், உத்தரகாண்ட் இந்த மாதிரி இடத்துல அதிகமான டூரிஸ்ட் போகிற இடம் இப்போ தான். ஆரன் அடிக்க வைக்கிறான் பாருங்க. ஈவேட் அங்குள். ராஜஸ்தானுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம், குஜராத்துக்கு பாய் சொல்லிட்டோம். இங்கேருந்து ராஜஸ்தான் ஸ்டார்ட் ஆகுது, பின்னாடியே குஜராத் பார்டர்,
எண்டாகி விட்டது. ராஜஸ்தான் குஜராத் பார்டர் எண்டாகி விட்டது. அதனால் கடைசியில் நம்ம வந்து குஜராத்துக்கு ஒரு பாய் சொல்லிடலாம். பாய் குஜராத். திரும்பவும் நான் வந்து திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன் செகண்ட் டைமில். இப்போ நம்ம வந்து ராஜஸ்தானுக்குள்ளே வந்தாச்சு. அதுக்கான ராஜஸ்தானாவே ஃபஸ்ட்டு ஃபேமஸே மண்ணு தான். அது இங்கேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்களே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மணல், வெயில் வாட்டி வதக்குது. வெயில் இங்கேருந்தால் ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம இருந்ததெல்லாம் வெயிலே இல்லை. இங்கே நம்ம தங்குறது தான் ரொம்ப வெயிலாக இருக்கும் போது. இதுதான் ஹாட்டஸ்ட் சிட்டி. ஐயோ, அது ஹாட்டஸ்ட் ஸ்டேட் சொல்லிடலாம் ஃபுல்லாகவே. மண்கள் எங்கே பார்த்தாலும் மண். இதே மண் நம்பூரில் இருந்தால் அப்பா பயங்கரமாக காசெல்லாம் வர்ற மாதிரியே பண்ணிருப்பாங்க காசுக்கு. இங்கே வந்து இவ்வளோ மண் இருக்கா, அதுவும் நல்லா காசு பண்ணிருக்கிறாங்க, நல்லா பண்ணிதான் இருக்காங்க. அங்கங்கே பாருங்க எல்லாம் வச்சுருக்குறாங்க மணலுங்கெல்லாம். ஃப்ரீயாக கிடைக்குதுன்றதுக்காக எல்லா மண்ணுங்களும் அள்ளி அள்ளி வீடுங்க சும்மா கில்லியாக கட்டி வச்சுக்கிறாங்க. இது இல்லாமல் மலைங்களெல்லாம் பக்கத்தில் இருக்குதுன்றதுக்காக அதையும் அங்கங்கே கட் பண்ணி வச்சுருக்காங்க. யார் கேட்குறாங்களோ எல்லாம் கட் பண்ணி சும்மா எடுத்து கொடு. பாருங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. பாருங்கள் அங்கேருந்து மலையை காணும்டா. இன்னும் ஒரு வருஷத்தில் இங்கேருந்து மலை எங்கடா அப்படின்னு கேட்டால் அதுதான் இங்கே கீழே இருக்கடா அப்படின்னு காட்டணும். பாருங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணி அறுத்துட்டானுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஊருங்க. பாருங்க இங்கே வேற ரோடு எந்த பக்கம் பள்ளம் இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ரோடு அப்படியே மாதிரி பிரைட்டாக இருக்குதியா. அப்படியே ராஜஸ்தானு பிரைட்டு தான் எப்பவுமே. நோ லைட்டெல்லாம் இல்லை, ஓன்லி பிரைட்டு. வாரிசு வண்டி அங்கே போகலாம், ஆனால் போனால் திரும்ப வருமானு தெரியல. இங்கே பாருங்கள் ஆடுகள். ஆடு இந்த டெசர்ட்டில் என்ன தான் சாப்பிடுவீங்களோ தெரியல நீங்கள். சரி இந்த பாலைவனத்தில் ஓ ஓ ஓ ஓ ஓ காற்று கூட அப்படியே தான் இருக்குது. அப்படியே கிராஸாக கட் பண்ணி வைக்கிறாங்க அங்கங்கே. அப்படியே ஸ்லைடாக இந்த கேக் கட் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே இந்த நம்ம குடிசைங்கெல்லாம் பார்ப்போம்ல, குடிசைங்க அதெல்லாம் இங்கே இருக்குது. இந்த ஆர்டிஃபிஷியலாக இல்லாத மாதிரி ஒரிஜினல் குடிசைங்கெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குடிசைங்கெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் அங்கங்கே. இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம போனால் போயிடுவோம். அந்த 200 கிலோமீட்டர் கொஞ்சம் லேட்டு தான் ஆக போகுது. நண்பாஸ் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு ஆடு வந்து மாட்டி நிற்கிது போல். அங்கே மாட்டி நிற்கிதா இல்லை என்ன பண்ணுது, என்ன ஆச்சு? தண்ணி இல்லாமல் ஏதோ வாங்கிக்குது போல். ஏதோ மாடு வந்து துடிச்சிங்குது, என்னன்னு போய் பார்க்கலாம் கிட்ட. என்னது ரொம்ப நேரம் இங்கே ஒரு ஆடு பார்த்திங்கன்னா ஒரே பக்கம் இருக்குது. என்னதான் சாடு உனக்கு இங்கே வேறு கல்லூரி நல்லா இருக்குல்ல. என்ன வாடி வாண்ட் யூ நீட் வாட்டரா? 1 second வெயிட், ஐ வில் கெட் வாட்டர். ஐ ஹேவ் வாட்டர். என்ன வேணும் உனக்கு? என்ன மாட்டிங்கிறியா? இந்த வாட்டர். ஆடு ஏன் அப்படி துடிச்சிங்கிறே? இதை சாப்பிட கூடாது, சாப்பிட்டுட்டியோ? என்ன வாங்க தண்ணி குடிக்கிறது வந்தாங்க, அது ஓடுது. இங்கே வேறு ஃபுல் முள்முள்ளாக இருக்குது. என்னன்னா ஆச்சு எனக்கு? இந்தா இந்த ஆடு தண்ணி குடிக்க மாட்டேங்குது. இந்த வாங்க தண்ணி குடி. ஏதோ சாப்பிட்டு விட்டது, தண்ணியை குடிக்க மாட்டேங்குது. சரி நம்ம போவோம். என்ன அப்புறமா நம்மளே யாருன்னா பார்த்தா அது என்ன நமக்கு தெரியாது ஆளை பற்றி. பட் அது எதுவும் சாப்பிட்டுட்டு ஜீரணம் ஆகலை போல். அதுக்கு என்னன்னு தெரியல, அது தண்ணி குடிக்க மாட்டேங்குது. சரி நம்ம போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் தனியாக போய்க்கிறோம். இந்த ரோட்டில் வேறு யாரும் இல்லாதனால யாருன்னா சென்டரில் வந்து அட்டாக் பண்ண கூட நம்மக்கிட்ட தெம்பில்லாத மாதிரி ரொம்ப சோர்ந்து போய்க்கிறோம். ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா
1:30 மணி மேலே ஆச்சு. இன்னும் ஒரு கடையும் பார்க்கல. இந்த மாதிரி டைமில் ஒரு கடையும் கூட இல்லைன்னா எப்படி? அது இவ்வளோ லாங்கில் வண்டியை வந்து ஒரு 50 கிலோமீட்டர் வாடி ஸ்டாப் பண்ணோம். 50 கிலோமீட்டர் இன்னொரு 4 கிலோமீட்டர் இருக்குது. அது எங்கன்னா பார்த்துட்டோன்னா வண்டியை ஸ்டாப் பண்ணி விட்டு அதை சாப்பிட்டு விட்டு திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து இவங்க எப்படி தான் இவங்கெல்லாம் இங்கே வேலை பண்ணுறாங்க தெரியல. நம்ம ஊர்லேயே வந்து வெயில்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எப்பவுமே வெயில்னா இவங்க எப்படி தான் இருப்பாங்களோ, எப்படி சர்வே பண்ணுறாங்களோ. பழகிடுச்சுன்னு அப்படின்னு சொன்னால் கூட பட் ரொம்பவே கஷ்டம்தான். ஆனால் இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுற இங்கே ஏதோ நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் உணவு கடை இருக்கா? அதுதான் இங்கே கேள்வி. இங்கே அது ட்ரெஸ்ஸு கடைங்கள்லாம் வச்சுருக்காங்க, ரிப்பேரி கடைங்கள்லாம் இங்கெல்லாம் இருக்குது. இன்னும் டீ கடைங்களே வச்சுக்கிறாங்க. டீ கடைக்கு மட்டும்தான் எல்லா பக்கம் இருக்குது. நம்மலாம் வெயில் டைமில் டீ எல்லாம் குடித்தா ஆகாது. இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாண்டே வந்து ஒரே ஒரு இது வச்சுட்டுக்கிறாங்க. இது இல்லாமல் சேர் மாதிரி சரி உக்காரத்துக்கு வெயிலில் அதே காஞ்சி போய்க்குது. இந்த ஒரு போலீஸோட வண்டி நல்லா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏதோ இந்த ஸ்டிக்கரிங்கெல்லாம் ப்ளூ கலரில் வச்சுக்கிறாங்க. ஆனால் எங்கே நான் போலீஸுங்க பார்க்கல. ஆனால் ஏதோ ஒரு வண்டி மட்டும் போலீஸ் மாதிரி இருந்துச்சு, அவ்வளோதான். லைனாக கிராஸ் பண்ணிக்குது ஆடுங்க. தலை மட்டும் பிளாக்காக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தலையே இல்லாத மாதிரி இருக்குது ஆடுங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்தா. ரொம்ப நேரம் கழித்து இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். சரி வாங்க என்னென்ன இருக்குன்றதை கேட்டு இப்போ நம்ம சாப்பிட்லாம். ஓகே, நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்துங்குது பாருங்கள். சப்பாத்தி, அதுவும் வேறு சப்பாத்தி. நம்மளுக்கு வந்து அன்லிமிட்டட் சப்பாத்தி தான், பட் ரைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, சப்பாத்தி இருந்தாலும் பரவாயில்ல. சப்பாத்தி, அப்புறமா குருமாகள், 4 வகையான குருமாகள், அப்புறமா அப்புறம் சின்ன சின்ன கப்பு. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது பாருங்களேன். நம்ம வந்து இந்த மாதிரி டேபிளும் உட்காரலாம். கீழெல்லாம் ஃபுல்லாக சின்ன இந்த மண்ணுங்கள்லாம் போட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டில் போட்டு இப்படி உட்காந்து சாப்பிட்லாம். பட் நம்மளால் அப்படி உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம வந்து இந்த இது போட்டதுனால ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால நம்ம வந்து இங்கே நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வந்து சப்பாத்தி பண்ணாவே போதும். ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 10-15 கூட சாப்பிடுவேன் சப்பாத்தி. அவ்வளோ எனக்கு பிடிக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். வெரைட்டிகளை அன்லிமிட்டட் சப்பாத்தியாக சாப்பிட்லாம் இப்போது. பஸ் நம்ம சாப்பிட்டாச்சு. ஓகே பாய், தேங்க்ஸ், ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் பாய். நம்ம இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஆரம் அடிக்குது. நான் சாப்பிட்டதில் இங்கே தாங்க ஒரு மாதிரி எவ்வளோ இருந்தாலும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அன்லிமிட்டட் கொடுத்தாங்க. அது ரொம்ப சூப்பராக.